புதினா பொடி சாம்பார், கூட்டு, வெத்த குழம்பு விதவிதமாக சமைச்சாலும் பொடி வகைகளில் இந்த புதினா பொடியை செஞ்சு பாருங்கள். சூடான சாதத்தில் நெய் விட்டு ஒரு 2 ஸ்பூன் பொடியை போட்டு ஒரு பிடிச்ச பொடி சாப்பிட்டாலே நமக்கு வாயெல்லாம் மணமாக ரொம்ப திருப்தியாக இருக்கும். நமக்கு 2 கட்டு புதினா எடுத்துகிட்டு இருக்கேன். இதை கழுவிட்டு இதை ஒரு டவலில் நல்லா இது உலர்த்தி வச்சுருக்கேன். இப்போ வாணலியில் 4 வரமிளகாய் சேர்த்து இது வறுத்து எடுத்து தட்டில் வச்சுன்னு இருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வறுத்து இதையும் தட்டில் கொட்டிட்டு, இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அதையும் வறுத்து பொன்னிறமாக வறுத்து எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வறுத்தாலே போதுமானது. இது மீடியம் ஃப்ளேமில் வறுத்துட்டு இதையும் தட்டில் எடுத்துட்டு இப்போ இதுக்கு நான் மிளகு சீரகம் எடுத்துட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு 1/2 ஸ்பூன் சீரகத்தை இதையும் வறுத்து தட்டில் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதோட ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கிள்ளி சேர்த்துட்டுருக்கேன். இது கொஞ்சமாக எண்ணெயில் இது வறுபட்டதும் அதையும் இந்த தட்டில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த புதினாவை 2 பகுதியாக நான் வெறும் வாணலியில் இதை லோ ஹீட்டில் இந்த மாதிரி நான் வதக்கி விட்டு இதை தட்டில் நான் எடுத்துட்டுருக்கேன். எல்லாமே ஆறினதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த புதினா பொடியை செஞ்சு இது மாதிரி வச்சுருந்தீங்கனாக்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாக்க ஒரு 4-5 நாளைக்கு இது வரும். இது அதுக்குள்ளேயே காலி ஆகிடும். சாப்பாட்டில் இது 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு சாதத்து மேலே போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ திருப்தியாக இருக்கும்.